அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலர்கிட்ட சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. மழை காலமாக இருக்குது, ரொம்ப சளி இருமல் தொந்தரவு இருக்கும். அவங்களாம் எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து சாப்பிடுவாங்கன்னா வறட்டு இருமல் சரியாகும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் வில்வ இலையை ரெண்டு ரெண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க, 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் குடிங்க. சளி இருமல் தொந்தரவு இருக்காது, ஆஸ்துமா சரியாயிடும், நுரையீரல் சரியாயிடும். அதே போல் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துங்க, 1 ஸ்பூன் உரிச்ச பூண்டு எடுத்துக்கங்க. 2யும் போட்டு பவுடரை நசுக்கி அரைச்சி தேன் கலந்து சாப்பிடுவாங்க. வீசிங் ப்ராப்ளம் சரியாயிடும், ஆஸ்துமா குணமாகிடும், நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும், சளி இருமல் வராது. அதே போல் தூதுவளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க, ஆடாதொடை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து சாப்பிடுவாங்க. சளி இருமல் தொந்தரவு எதுவும் இருக்காது, நுரையீரல் பிரச்சனையும் இருக்காது. அதே போல் ரோஜா இதழ், பன்னீர் ரோஸ் இருக்கும், பன்னீர் ரோஸை அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா நம்ம சளியெலாம் பிடிக்காது. அதே பன்னீர் ரோஸை முகர்ந்திங்கன்னா மூக்கு அடைப்புலாம் சரியாயிடும். அதே போல் கண்டங்கத்திரி இருக்கும், கத்திரிக்காய் மாதிரி சின்னதாக இருக்கும் காய். அது அந்த இலையை கொதிக்க வச்சு மிளகு ஜீரகம் தனியாக போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கனாலும் நம்ம சளி இருமல் தொந்தரவு இருக்காது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்காது. அதே போல் வேலி மேலே ரோட்டோரங்களில் கிடக்கும் மொசமதக்குன்னு பேர். அந்த மொசமதக்கையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி பனவெல்லம் போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னா சளி இருமல் தொந்தரவு இருக்காது. அதே போல் துளசி ஒன்று இருக்குது, கற்பூரவள்ளி, இது 2யும் போட்டு கூட கொதிக்க வச்சு வெல்லம் போட்டு காலையில் வெறி வயிற்றில் குடிங்க, சளி இருமல் தொந்தரவு இருக்காது. அதே போல் மழைக்காலன்றதெல்லாம் ஜுரம் வர வாய்ப்பு இருக்கிறது. மிளகு ஜீரகம் தனியாலாம் போட்டு சிறியானங்கை ஒன்று இருக்குது, சிறியானங்கை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சின்னு வந்தீங்கன்னா ஜுரம் வர வாய்ப்பு கம்மி, சளி இருமல் பிடிக்கும் வாய்ப்பு கம்மி. அதே போல் மழைக்காலம் என்பதால் மஞ்சள் காமலை வர வாய்ப்பு இருக்கிறது. மஞ்சள் காமலை என்றால் நம்ம வாழைத்தண்டு உலர்த்தி காய வச்சு பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டோம்னா மஞ்சள் காமலை குணமாயிடும். அதே போல் நம்ம லிவர் கிளியர் பண்ணணுன்னா கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிங்க, லிவர் கிளியர் ஆகிடும், மஞ்சள் காமலை வர வாய்ப்பு கம்மி. அதே போல் பீர்க்கங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குவாங்க, கண் பார்வைக்கு நல்லது, சக்கரை வியாதியும் கண்ட்ரோல் ஆகும். மற்றபடி மஞ்சள் காமலையும் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கீழாநெல்லி அரைச்சி பசும்பாலுடன் கலந்து குடிச்சுவாங்க, லிவர் கிளியர் ஆகிடும், மஞ்சள் காமலை வராது. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிறதால தண்ணி ப்ராப்ளத்தில் மஞ்சள் காமலை ஜுரம் வர வாய்ப்பு இருக்குது, டைஃபாய்டு வர. அதே போல் ஆமணக்கினுடைய கொழுந்து எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து பசும்பால் கலந்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா லிவர் கிளியர் ஆகிடும், மஞ்சள் காமலை வர வாய்ப்பு கம்மி. அதே போல் 2 டம்ளர் தண்ணியில் மிளகு ஜீரகம் தனியா சுக்கு நசுக்கி போட்டு அதிமதுரை பொடி 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சின்னு வந்தீங்கன்னாலும் சளி பிடிக்காது, ஆஸ்துமா குணமாகும், நுரையீரல் பிரச்சனை எதுவும் வராது, தொந்தரவு வராது. அதே போல் இஞ்சி சாறுடன் தேன் கலந்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா இருமல் சளி சரியாகிடும், சளி வெளியேறிவிடும். அதே போல் சாதம் வடித்த தண்ணியுடன் எலுமிச்சை சாறு கலந்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி இருமல் தொண்டை வலி எல்லாமே குணமாகிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.